ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனை பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த காலத்துல நாம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த நோக்கியா 1280 மாதிரி தானே இருக்கு. பார்க்க அச்சாசலா நோக்கியா 1280 மாதிரியே இருக்கக்கூடிய இந்த மொபைல் நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல். ஓகேவா? ஸோ இந்த மொபைலை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலை நாம எப்படி நோக்கியா 1280 மாதிரியே மாத்துறது அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம அந்த நோக்கியா 1280 மொபைல என்னெல்லாம் பண்ணுவோம்? நம்ம நார்மலா நம்பர் டயல் பண்ணி நம்ம கால் பேசுவோம். கால் கட் பண்றதுக்கு எண்டு பட்டன் பிரஸ் பண்ணுவோம். நோக்கியா 1280 மாடல் மொபைலோட பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டன்ஸுமே தனித்தனி பட்டனா இருக்கும். 4 நம்பர் ஒரு பட்டன், 5 நம்பர் ஒரு பட்டன், இடையில வந்து மிடில் இருக்கக்கூடியது வந்து மொபைலோட பேனல். ஸோ இதை பாத்தீங்கன்னா நம்ம அந்த மொபைல் மாடல்ல எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இதுல பாக்குறதுக்கு ஒரிஜினாலிட்டி மாதிரியே இருக்கும். பாக்குறதுக்கு ஒரிஜினல் பட்டன் மாதிரியே இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தா நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல தான் நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணுவோம். மெனுவை கிளிக் பண்றதுக்கு மிடில் பட்டனை கிளிக் பண்ணா நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிச்சோட எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வரும். எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே இங்க இருந்து நம்ம ஈஸியா வந்து லான்ச் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம கோ டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணா இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணா நம்ம நோக்கியா 1280 மாடல் மொபைல்ல இங்க இருந்துகிட்டே இன்டர்நெட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதுல இருக்கு. இன்னும் இதுல ஸ்னேக் கிளாசிக் கேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது இன்னும் வரல. ஸோ அது அப்டேட் பண்ணும்போது கூடிய சீக்கிரம் அது வந்து அப்டேட் கொடுப்பாங்க. செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல கூட இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த நோக்கியா 1280 மாடல் மொபைல்ல இந்த 0 பட்டனை லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சா நம்ம டார்ச் லைட் தெரியும். அதே ஆப்ஷன் இதுலயும் கொடுத்துருக்காங்க. போன் தீம் அப்படின்ற ஆப்ஷன்ல போனீங்கன்னா நம்ம போனோட கலர்ஸை கூட டிஃபரெண்ட் கலர்ஸா வந்து மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எல்லோ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பேக்ல வந்து பார்த்தா நம்மளுடைய போன் கலர் மொத்தமா மாறி இருக்கும். பார்க்கவே அட்டகாசமா இருக்கும். இன்னும் அதுல வால்பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா இதுல ஏகப்பட்ட வால்பேப்பர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த வால்பேப்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வால்பேப்பர் வந்து அந்த நம்ம செலக்ட் பண்ண வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த வால்பேப்பர் தவிர நம்ம மொபைல் கேலரியில உள்ள வால்பேப்பர்ஸ் வைக்கணும் அப்படின்னா சூஸ் கேலரி ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம மொபைல் கேலரியில இருக்கிற எந்த ஒரு வால்பேப்பர்ஸும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். போன் நேம் அப்படின்ற ஆப்ஷன்ல போனா கூட உங்களுக்கு நோக்கியா எழுதிட்டு இருக்கிறதா டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான போன் நேம்ஸ், உங்களுக்கு விருப்பமான நேம்ஸ் உங்க தாய்மொழியிலேயோ இல்ல உங்க மதர் டங் உங்களுக்கு விருப்பமான ஆக்டர் ஆக்ட்ரஸோட நேம்ஸ்ல நாம வந்து செட் பண்ணிக்கலாம். பார்க்கவே அட்டகாசமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல நம்ம நோக்கியா 1280 மாடல் மொபைலா சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இதுக்கு கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போய் சர்ச் பாக்ஸ்ல நோக்கியா 1280 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிருங்க. அப்ளிகேஷன் ஓபன் செஞ்ச உடனே உங்க மொபைல் மொத்தமா நோக்கியா 1280 சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இத்தனை நாள் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம அந்த காலத்து மொபைலை நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல வச்சு யூஸ் பண்றதுக்கு தனியா செம்ம ஃபீலிங்கா இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. பை பாய்.